ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத், திருச்செங்கோடு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5.1 அனலாக் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து ஹெவி மாடலு, இன்னொன்று அதுக்கு ஒரு குட்டி பையன். ஸோ 2 ஆம்பிளிஃபையர் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆம்பிளிஃபையர்னு பார்த்தோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.1 மேனுவல் ஆம்பிளிஃபையர். இது வந்து சென்னை ரெட் ஹில்ஸ்லேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவருக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து நேம் போட்டு கேட்டிருந்தாரு. அக்ரலிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டோம்னா சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல், 5.1 ஆக்ஸ் யூஎஸ்பிக்கான சுவிட்சு, அடுத்தது 5.1 ப்ரோலஜிக்கான இன்புட் செலக்டரு, அடுத்தது ஃப்ரீக்வன்சிக்கான கண்ட்ரோலு, சென்ட்ரு, ரியரு, ஃப்ரண்ட்டு, பேஸ் ட்ரபிளுக்கான வால்யூம் கண்ட்ரோலு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பகாரியால் ரெட் டிஸ்பிளே யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஒரு விஎம் மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் மாஸ்டர் கண்ட்ரோலு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் எல்இடி ஆன் ஆஃப்கான சுவிட்ச் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் லைன் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான். அடுத்தது இன்டீரியர். ஸோ இன்டீரியர் வந்து பார்த்தோம்னா 24024 ஒரு 7 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் சப்ளை ரெக்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா 10 ஆம்பியர் டயோடும் 1050 வோல்ட் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ப்ரோலஜிக்னு வந்து பார்த்தோம்னா வசந்தில் V3 ப்ரோலஜிக் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்காக ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் ஆம் செக்ஷன் வந்து பார்த்தோம்னா 2050யும் 4 டிரான்சிஸ்டர் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இதில் 2 டிரான்சிஸ்டர் மோனோ வரும். நம்ம எக்ஸ்ட்ராவாக 2 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக கேஎம்எஸ்னோட பிரிட்ஜ் பஃபர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் யூஸ் பண்ணிக்கலாம், 10 இன்ச் டபுள் மேக்னெட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. 12 இன்ச்சில் சிங்கிள் மேக்னெட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணலாம், வாட்ஸ் கம்மியானதில். இன்டீரியர் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான். ஸோ ஒயரிங்லாம் பாருங்கள், ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிசிபி யூஸ் பண்ணியிருக்கேன். சுவிட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிபி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயரிங் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து டால்பி டிடிஎஸ் எனேபிள் பண்ணல. கஸ்டமர் வந்து கொஞ்சம் பட்ஜெட் வைஸில் தான் கேட்டிருந்தார். ஸோ அதனால் பட்ஜெட்டில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7200 வரும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் அந்த மாதிரி. கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச் டெப்த் கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜிடெக்கோட கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூலிங்காக ஒரு ஃபேன் ஒன்று கொடுத்துருக்கோம். இன்டீரியர் இவ்வளோ தான் இந்த ஆம்பிளிஃபையரோட. என்னோடய ஆடியோ டெஸ்ட் நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி பேனலோ இல்லை நேம் போட்டோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். இதனோட ஆடியோ டெஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் லாஸ்ட் வீடியோவில். அடுத்தது 5.1 ஹெவி ஆம்பிளிஃபையர். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா தேனியிலேருந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஆம்ப் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயும் நேம் போட்டு கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி நேம் போட்டு கொடுத்துருக்கோம். இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோலு, யூஎஸ்பி ஆக்ஸு 5.1, அடுத்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா FT00க்கான இன்புட்டு, அடுத்து இது வந்து 5.1 ப்ரோலாஜிக்கான செலக்டர் சுவிட்சு, ஃப்ரீக்வன்சிக்கான கண்ட்ரோல், சென்ட்ரு, ரியரு, ஃப்ரண்ட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல், பேஸ் ட்ரபிள் ஃப்ரண்ட்டுக்கானது. அடுத்து ஒரு விஎம் மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஐப்ளே யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டல் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல். இது வந்து எல்இடி ஆன் ஆஃப்கான சுவிட்சு. ஸோ நம்ம எல்லா ஆம்பிளிஃபையர்லையுமே எல்இடி ஆன் ஆஃப்கான சுவிட்ச் கொடுத்துட்றோம். அடுத்தது வாங்க இன்டீரியர் பார்க்கலாம். இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபஸ்ட்டு இதில் வந்து டியூவல் டேப்பிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 16 ஆம்பியர் வரும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மரு. இது வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் பை 4 இன்ச் கோர் சைஸு. அதாவது 24024 8 ஆம்பியர் 5 சேனலுக்கு ஆகும். 28028 8 ஆம்பியர் கேஎம்எஸ்னாவோட 8 டிரான்சிஸ்டர் மோனோக்கு. ஸோ இதில் அவர் ரெக்கமெண்ட் பண்ணுற வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா 24 to 28 வோல்ட், ஒரு 8 ஆம்பியர் இருந்தாலே போதும். நீங்கள் தாராளமாக JBL இல்லை சோனி, பைனியர் எது வேணாலும் நீங்கள் லோட் பண்ணலாம். உண்மையாலுமே ரிசல்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. பேஸ் டெப்த்து அருமையாக இருக்குது. அதனால் அவர் ரெக்கமெண்ட் பண்ண வோல்டேஜ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். 28ல் ஒரு 8 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்டு 5 சேனல் போர்டு. இதுக்கு 24 8 ஆம்பியர் இருந்தாலே போதுமானது உங்களுக்கு. பர் சேனலுக்கு உங்களுக்கு 70 to 80 வாட்ஸ் உங்களுக்கு வரும். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா டால்பி டிடிஎஸோட கேட்டிருந்தாங்க, அதனால் FT003 யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 5 சேனலுக்காக ஒரு கெய்னர் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் சப்ளை ரெக்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா 24024க்காக 1050 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். 10 ஆம்பியர் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து 28028க்காக 1063ல் 2 கெப்பாசிட்டரும் 3510 மெட்டல் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் சப்ளைன்னு பார்த்தோம்னா இவ்வளோ தான். அடுத்தது 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வசந்தில் V3 ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பிசிபி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் பாருங்கள் ஒயரிங் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு.
இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் சைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 இன்ச்சு, அடுத்து 12 இன்ச்சில் JBL, சோனி நீங்கள் இது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. சூப்பராகவே இருக்கும் ரிசல்ட் வைஸு. ஸோ நம்ம கொடுக்குற காசுக்கு நம்ம ஒர்த்தாக கொடுக்கணுங்கிறத நம்மளோட எண்ணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆம்போட ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 15,000 வரும் உங்களுக்கு. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் 16 ஆம்பியரில் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து டால்பி டிடிஎஸ் கொடுத்துருக்கோம். சப்வூஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 டிரான்சிஸ்டர் மோனோ கொடுத்துருக்கோம். 5 சேனலுக்கும் டிரான்சிஸ்டர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒர்த்தா என்னென்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தாராளமாக. இது விலை அதிகமாக அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தாராளமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இண்டியன் வந்து பார்த்தோம்னா இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் சைஸ் நீங்கள் 8 இன்ச்சு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 6 இன்ச்சில் 8 இன்ச்சு. ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு இதனோட ஆடியோ டெஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுவும் கஸ்டமைஸ் தான் இது. அதே மாதிரி உங்களுக்கு ஆம்ப் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட பட்ஜெட் என்னென்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லிடலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2.1க்கும் 5.1க்கும் ரொம்ப ரேட்டு வித்தியாசம் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அது அப்படி கிடையாது. ஏன்னா நீங்கள் 2.1 மினிமம் நீங்கள் பண்ணிங்கனாலே ஒரு 10 இன்ச் சப்வூஃபர் போடுற மாதிரி இருந்துச்சுனாலே உங்களுக்கு ஒரு 4,500 இல்லாமல் அக்ரிலிக் பேனல் போட்டு பண்ண முடியாது. அதே நீங்கள் 12 இன்ச் போட்டு நல்லா பேஸ் டெப்த் வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 7,000 மினிமம் போட வேண்டியதாக இருக்கும். அப்படி போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு 5.1க்கும் 2.1க்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் வராது. மிஞ்சி போனோம் ஒரு 1,500 to 2,000 தான் உங்களுக்கு வித்தியாசம் வரும் 5.1க்கும் 2.1க்கும். நீங்கள் JBL இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் மினிமம் ஒரு 7,000 7,500 போடுறீங்க அப்படின்னா தான் நீங்கள் JBLலாம் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நிறைய கஸ்டமர் நீங்கள் 2.1 கேட்குறீங்க, ரேட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நான் அதுக்கு உண்டான ரியாலிட்டி நான் சொல்கிறேன். நீங்கள் JBL யூஸ் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 7,000 ருபீஸ் அதை இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் அதுக்கு உண்டான ரிசல்ட் நீங்கள் எடுக்க முடியும். இல்லை சும்மா எனக்கு நார்மலாக இருந்தால் போதும், எனக்கு வந்து ரிசல்ட் வந்து எனக்கு ரொம்ப மீடியமாக இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா வேணால் நீங்கள் ஒரு 5,000 5,500 போடலாம். ஆனால் பேஸ் டெப்த்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது கண்டிப்பாக. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதுக்குண்டான ஆம்பியர், அதுக்குண்டான பவர் ஆம்ப் எல்லாம் போட்டோம்னா தான் நீங்கள் JBLக்கு உண்டான ரிசல்ட் நீங்கள் எடுக்க முடியும். நிறைய பேருக்கு இது சொன்னால் இது புரிய மாட்டேங்குது. ஸோ இதனால் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிடுறேன். உங்களுக்கு 2.1 உங்களுக்கு நல்ல JBL நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 7,000 ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் அதுக்கு உண்டான ரிசல்ட் எடுக்க முடியும். நீங்கள் நார்மலாக நீங்கள் 2.1 விலை கம்மியில் வாங்கிக்கலாம் 5.1 கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா அது சாத்தியம் இல்லாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணுற இப்போ 24,024 இல்லை 28,028 10 ஆம்பியர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சேம் அதே தான் 2.1லேயே யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது 12 இன்ச் JBL சப்வூஃபர். ஸோ அதுக்குண்டான ஆம்பியர் கொடுத்தோம்னா தான் அதுக்குண்டான ரிசல்ட் கிடைக்கும். அப்படிங்கும்போது 5.1க்கும் 2.1க்கும் நீங்கள் பெருசாலாம் வித்தியாசம் எதிர்பார்க்க முடியாது. இல்லை ஒரு லோ பட்ஜெட்டில் 10 இன்ச் போடுற மாதிரி வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் நார்மல் மெட்டல் கேபினட் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு 3,800 ஸ்டார்டிங் இருக்குது. அதே டிரான்சிஸ்டர் மாடல் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 இன்ச் சப்வூஃபர் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 4,500 அந்த ரேஞ்சில் பண்ணலாம். அதே மாதிரி அக்ரிலிக் பேனல் போட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரேட்டு மாறும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 24,024 6 ஆம்ஸ் to 8 ஆம்ஸ் தான் போடுவோம். இல்லை நீங்கள் நல்லா ஹெவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 ஆம்பியராவது போட்டிங்கன்னா அதுக்கு உண்டான ரிசல்ட் வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆம்ப் உங்களுக்கு ஏதாவது வாண்டட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட்ஸில் இந்த ஆம்போட ஃபுல் செட் ப்ரைஸ் நீங்கள் கேட்குறீங்க. இந்த ஆம்போட ஃபுல் செட் ப்ரைஸ்னு எடுத்திங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு ஒரு 15,000 வரும். ஏன்னா ஸ்பீக்கர் ரேட்டு இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட் வீடியோவில் 14,000 போட்டிருந்தேன். பட் ஆனால் இப்போ ஸ்பீக்கர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கருக்கு 20 ரூபா பக்கம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் போக பாக்ஸும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 15,000 வரும். 14,500 கொடுத்துட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 வரும் உங்களுக்கு ஃபுல் செட் எடுத்திங்கன்னா. 6 இன்ச் ஸ்பீக்கரும் 10 இன்ச் சப்வூஃபர் எடுத்திங்கன்னா. இதே நீங்கள் டிரான்சிஸ்டர் மாடலில் போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு 16,000 to 16,500 வரும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஆம்பு இது ஃபுல் செட்டாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு JBL போட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் JBLோட காஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு ரேட்டு விற்கிது. இங்கே பொறுத்த வரைக்கும் 4,800 to 4,900 பக்கம் வரைக்கும் விற்கிது. 5 ரூபா வரைக்கும் விற்கிது. ஸோ 5,000 ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு இருக்கும் JBL ஒரிஜினல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி சப்வூஃபர் பாக்ஸு நம்ம போடுறது 4th ஆர்டர் பாக்ஸு. 4th ஆர்டர் பாக்ஸ் வந்து நீங்கள் ரேட் விசாரிச்சிங்கனாலே தெரியும். ஒரு 3,500 கம்மியாக நீங்கள் MDFஓ இல்லை ப்ளைவுட்டோ நீங்கள் வந்து வாங்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா
அதுவும் காஸ்ட் வைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது இது ஒரு 5, இது ஒரு 3500 போது 8500 உங்களுக்கு வந்து ஜேபிஎல் சப்வூஃபர் பாக்ஸ் கூட உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு மேலே ஆம்ப்பு இந்த மாதிரி நீங்கள் டால்பி டிடிஎஸ் எடுக்கும்போது இந்த ஆம்போட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15000 ஸோ 15 ஒரு 8 23,500 உங்களுக்கு இதுலேயே ஆயிடுச்சு. அது போக ஸ்பீக்கர் பாக்ஸ் இதெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 30,000 இல்லாமல் நீங்கள் ஜேபிஎல் போட்டு பண்ணவே முடியாது. இதே நீங்கள் ரிமோட் கிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு 2000 சேர்ந்து வரும், ஒரு 32,000 அந்த ரேஞ்ச் வந்துடும் உங்களுக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் ஜேபிஎல் போடணும் அப்படின்னா அதுக்கு உண்டான அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதுக்கு உண்டான ரிசல்ட் எடுக்க முடியும். நார்மலாக ஒரு 2 ஃபெட்டு போட்டு ஜேபிஎல் இதில் பாடும் அப்படின்னா கண்டிப்பாக பாடும், நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, ஆனால் நீங்கள் ரிசல்ட் எடுக்க முடியாது. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் நல்ல ஒரு ஆம்பியர் கொடுத்து நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு உண்டான காஸ்ட் வரும். தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இதுதான் ஃபேக்ட்டு. நீங்கள் எங்கே வேணாலும் விசாரிச்சு பாருங்கள். பாக்ஸும் சப்வூஃபரும் இந்த ரேட்டுக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் ஜேபிஎல் கேட்டு என்கிட்ட கேட்குறீங்க, ஜேபிஎல் போட்டு பண்ணால் ஒரு 20 ரூபாய்க்கு பண்ணலாமா? கண்டிப்பாக 20 ரூபாய்க்கு பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் டால்பி டிடிஎஸ் இல்லாமல் எடுத்திங்கனாலே நீங்கள் 20 ரூபாய்க்கு பண்ணவே முடியாது. உங்களுக்கு ஆம்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 11,000 ரூபாய்க்கு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அட்லீஸ்ட் ஒரு 4 டிரான்சிஸ்டர் போட்டு ஒரு 10 ஆம்பியரோ 12 ஆம்பியரோ போட்டு பண்ணும்போது உங்களுக்கு அதுவே ஒரு 11,000 ஆம்ப் வந்துடும். அப்படிங்கும்போது இது ஒரு 11 ப்ளஸ் ஒரு 8 19,500 இதுவே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீக்கர் பாக்ஸ் இதெல்லாம் எடுக்கும்போது அது ஒரு 5,000 to 6,000 வந்துடும் உங்களுக்கு மினிமம் பட்ஜெட்டில் எடுத்தாலே 8 இன்ச்சில். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 26,000 வந்துடும் உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு ஜேபிஎல்லே வேணும் அப்படின்னா நீங்கள் ஜேபிஎல் காப்பிக்கு தான் போகணும். வேணால் அப்படி போனீங்கன்னா வேணால் ஒரு 2,000 பக்கம் உங்களுக்கு கம்மியாகும். உங்களுக்கு 2,000 to 1,800 பக்கம் உங்களுக்கு கம்மியாகும். அதே மாதிரி பாக்ஸும் உங்களுக்கு மார்க்கெட் பாக்ஸே போதும் அப்படின்னிங்கன்னா அதில் ஒரு 1000 உங்களுக்கு கம்மியாகும். ஸோ 3,500 டோட்டலாக கம்மியாகும். அந்த 3,500 கம்மியாகும்போது உங்களுக்கு ஒரு 11 ப்ளஸ் ஒரு 5 5,500 இல்லை 6 16,000 உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பீக்கர் பாக்ஸ் அப்படிங்கும்போது ஒரு 22,000 பக்கம் உங்களுக்கு அந்த ரேஞ்சில் நீங்கள் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஐஜிஎல் போட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு 22,000 அந்த ரேஞ்ச் வந்துடும். ஸோ ஜேபிஎல் கேட்குற நண்பர்களுக்கு இது என்னோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், அவ்வளோதான். நீங்கள் இங்கேன்னு எங்கே இது பண்ணிங்கனாலும் இந்த ரேட்டு தான் போயிட்டுருக்கு இப்போதைக்கு மார்க்கெட்டில். ஸோ அதனால் நீங்கள் ஜேபிஎல் வேணும் அப்படின்னா அதுக்கு உண்டான நீங்கள் பட்ஜெட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த வீடியோலேயே நான் தெளிவாக சொல்லிடுறேன். இல்லை எனக்கு ஒரு 20,000 22,000 வேணும் அப்படின்னிங்கன்னா அதுக்குண்டான மெட்டீரியல் வரும், அதுவும் நல்ல ரிசல்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஐஜிஎல் போட்டு ஒரு நல்ல 4 டிரான்சிஸ்டர் மோனோ போட்டு உங்களுக்கு ஒரு 10 ஆம்பியர் 12 ஆம்பியரில் போட்டு நம்ம பண்ணலாம் தாராளமாக. உங்களுக்கு அதுவும் நல்ல ரிசல்ட்டாக தான் இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க இந்த மாதிரி ஆம்ப் வேணும் கஸ்டமைஸாக பண்ணி வேணும் அப்படின்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிக்கங்க. அதே மாதிரி நம்மளோட 5 சேனல் போர்டு சேல்ஸுக்கு இருக்குது, வேணுன்னா கூட வாங்கிக்கலாம். அது வந்து 6 சேனல் போர்டு. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் காட்டுறேங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 6 சேனல் போர்டு 1 2 3 4 5 6 பேர் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு நீங்கள் 8 to 10 இன்ச் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 10 இன்ச் யூஸ் பண்ண மாதிரி இருந்தால் ட்ரைவ் டிரான்சிஸ்டர் மட்டும் நான் மாற்றி தரேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வந்து உங்களுக்கு மாறி வரும். ஸோ 5 சேனலுக்கு நீங்கள் தாராளமாக இதில் 6 இன்ச்சு இல்லை 8 இன்ச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு மினிமம் நீங்கள் ஒரு 8 ஆம்பியர் நீங்கள் 24/0/24 ஒரு 8 ஆம்பியர் கொடுத்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு 5 சேனலுக்கு நீங்கள் 8 இன்ச்சே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச்சு நீங்கள் டபுள் மேக்னெட்டை யூஸ் பண்ணலாம். ரிசல்ட் வைஸ் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தோம்னா டோசிபாவில் ஒரிஜினலில் 5198 1941 யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒரிஜினல் தான் இது உங்களுக்கு. அதே மாதிரி இல்லை உங்களுக்கு 5 சேனலாக வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் இந்த போர்டை தாராளமாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இந்த லைனுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 mm கேப் இருக்கும். அதில் நீங்கள் அழகாக கட் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் 5 சேனலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த போர்டு டிசைன் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ண ஆம்ப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு 2 ஆம்ப் இருக்குது, ஒரு 2 நாள் கழித்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். சரணம்
அன்பே நீயே அழகிய முதே அன்பே நீயே அழகிய முதே நீலாகாயும் நேரம் சரணம் தோரா போகதேயும் வதனம் நேரம் பார்த்து தேவர் கூட்டம் போவி வாழும் நல்ல